ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபஸ்ரீ கிருஷ்ணசுவாமி அண்ட் கே ஸ்ரீலதா எடிட் பண்ண ஷார்ட் ஃபிக்ஷன் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து இருக்க எல்லா கதையும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா ஒரு 4 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜுக்கு 3 ஸ்டோரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா கன்னடா, மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டோரியாக பார்க்கலாம். இந்த ஆந்தாலஜியில் ஃபஸ்ட்டு சொல்கிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா கன்னடா. இதில் வந்து 3 ஆத்தரோட ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். யார் யாருது அப்படின்னா கும் வீரபத்ரப்பா, ஹெச் நாகவேணி, ஏகே ராமானுஜன். இவங்க 3 பேர்த்தோட ஒவ்வொரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரோட ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கும் வீரபத்ரா அப்பாவோட ஸ்வீட் டிஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட ஆர்த்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து கும் வீரபத்ரா அப்பா ஆர் கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். இவரோட ஒர்க்கோட தீம்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா. அதிகமாக இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இன்இக்வாலிட்டி, அப்பர் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள வந்து அவங்களோட லைஃப் இருக்குது, லோவர் கிளாஸ் பீப்புளோட லைஃப் இருக்குது, அதை பற்றி தான் இவரோட மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் இருக்குமா. இவரோட ஸ்டோரிஸ் வந்து ஒரு கலெக்ஷனாக இருக்குது. அந்த கலெக்ஷன் நேம் என்ன அப்படின்னா பாரி கதைலு அண்ணா அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்து இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் டிஷ் அப்படிங்கிற ஸ்டோரியை கன்னடத்திலிருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா ஜிஎஸ் அமூர். இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பசா வந்து அவன் வீட்டில் இருக்கான். இப்போ வந்து அவங்க அப்பா வெளியே போயிட்டு வர டைமு, எப்போ அவங்க அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவங்க அப்பா வர சவுண்டும் கேட்குது. உடனே அவங்க அப்பா வர சவுண்டு கேட்டது இவன் வந்து அவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். எதனால் அவன் வந்து அவங்க அப்பா வரதை பார்த்ததும் ஓடுறான் அப்படின்னா அவன் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான், ரொம்ப பசியாக இருப்பான். சரி நம்ம அப்பா நமக்காக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஓடுவான் அவங்க அப்பா கிட்ட. இவங்க அப்பாவும் வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துடுறாரு. இவர் வந்து எப்பயும் போல் வந்ததும் ஒரு கட்டை மேலே உட்காந்துட்டு ஏற்கனவே இவர் ஸ்மோக் பண்ண ஹாஃப் பீடியை வந்து வாயில் வச்சுட்டு எதோ திங்க் பண்ணிட்டுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏன் அப்படின்னா பசாவாக சொல்கிறேன், முன்னாடியே சொல்லிட்டு அவன் காலையிலேருந்து சாப்பிடவே கிடையாதுன்னு. அப்படின்னா ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்க ஃபேமிலி தான் இவங்க. இப்போ வந்து பசாவா அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்க்குறான். என்றைக்கும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. பசாவை வந்து சரி நம்ம அப்பா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கே இவ்வளோ டல்லாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் கொஷின் கேட்டுக்கலாம். திடீர்னு வந்து அவங்க அப்பா எப்பயுமே இவனை பார்த்தா இவனை தட்டி கொடுத்து ஒரு 5 இல்லை வந்து 10 பைசா காயின் கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாராம். அது ஏன் கொடுக்குறாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் வாங்கிட்டு வந்து ஸ்லோவாக கிச்சனுக்குள்ளே போகிறான். கிச்சனுக்குள்ளே போனதும் பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து முரத்தில் வந்து பெங்கால் கிராம், அதாவது கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முரத்தில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் இன்னொரு முரத்தில் வந்து ஃபுல்லாக ஜாங்கிரி பீசஸாக இருக்குது, அதாவது வெல்லம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இவனுக்கு அது பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா இப்போல்லாம் நம்ம வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒரு ஸ்வீட்டை வந்து அம்மா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது. இப்படி அவன் வந்து பார்த்ததுமே அவங்க அம்மாட்ட கேட்குறான், நீங்கள் என்னம்மா சமைக்க போகிறீங்க, எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். அப்போ அப்படியே கேட்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்த அந்த வெல்லம், அந்த ஜாங்கிரி இருக்கு இல்லையா, அதில் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து இவன் வாயில் போட்டுக்கிறான். இவன் ஏற்கனவே சாப்பிடாம இருந்திருக்கான் இல்லையா, அப்படி வந்து சாப்பிடாம இருந்து ஒரு ஜாங்கிரி எடுத்து இவன் வாயில் போட்டது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து இவனுக்கு சம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து இருக்க மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யார் சிஸ்டர் யார் பிரதர்லாம் தெரியாது. ஆனால் அவங்க நேம் என்ன அப்படின்னா சந்திரா, கோட்ரா, திம்மி. இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேருமே அம்மாவுக்கு கொஞ்சம் பயந்தவங்க. அந்த ஜாங்கிரி முரத்தில் வச்சுருக்காங்க இல்லையா, அது பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஜாங்கிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எடுக்க முடியாது, அம்மா மேலே பயமாக இருக்கு இல்லையா, அதனால எடுக்க மாட்டாங்க. இதில் திம்மி அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து ரொம்ப இன்ஃபேண்ட், அதாவது அவங்க அம்மாட்ட வந்து இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்க குழந்தை. அந்த குழந்தை வந்து பாலுக்காக அழுவும். ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து அதை இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பசாவா பாப்பா, ஏன் நம்ம அம்மா அழறாங்க, எதுக்காக அழறாங்கன்னு சொல்லிட்டு இவனால் கேட்கவும் முடியாது. அதுக்கான ரீசனும் இவனுக்கு தெரியாது. மறுபடியும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டு இன்னைக்கு என்னம்மா சமைக்க போறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த முறம், அதில் அந்த முறத்தை வச்சு அவன் அலறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்டு அந்த சாரியோட நுனியில் வந்து அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து ஹக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவோட ஒரு ஃபேமஸ் டிஷ் வந்து ஹக்கி. இது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, பெங்கால் கிராம் வச்சு செய்கிறது தான் இந்த டிஷ். அதை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதும் பசாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராண்டாவுக்கு போகிறான். அப்போ வந்து அவங்க அப்பா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நீ இங்கே வா பசாவா, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து அவங்க அப்பாவும் அழறாரு. அவங்க அப்பா எதுக்காக அழறாரு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி நம்மளால ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ண முடியலையே, நம்ம வந்து அவ்வளோ ஏழ்மையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி அழறாரு.
இப்போ வந்து பசாவா வந்து பார்க்குறோம், ஏன் நம்ம அப்பா அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திடீர்னு முன்னாடி வந்து காயின் குடுத்துருக்க மாட்டாரு. ஆனா எப்பயும் வந்து எப்பயுமே என்னது பசாவுக்கு வந்து 10 ஆர் 5 பைசா வந்து குடுக்குறவர் தான். இப்போ வந்து எடுத்து குடுக்குறாரு. இங்க ஒரு 10 பைசா காயின வந்து அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து பசாவாவுக்கு குடுக்குறாரு. அந்த காயின பார்த்ததுமே பசாவுக்கு அவங்க வந்து ரொம்ப என்னது சந்தோஷம் ஆயிருது. அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவன் எங்க போறான் அப்படின்னா, அவனோட நெய்பர்ஹுட்ல ஒரு பையன பார்க்க போறான். அவன் பேர் என்னன்னா சோச்சா. எதுக்காக அந்த பையன பார்க்க போறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பசாவ பார்த்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, "நீ எப்ப பார்த்தாலும் பட்னியாவே தான் கிடக்குற. உங்க குடும்பமே வந்து பட்னியா தான் கிடப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஏதோ வார்த்தைய சொல்லிடுறான். அதனால வந்து இப்போ வந்து அவன் சோச்சா கிட்ட வந்து போறான். அந்த சோச்சா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்க ஒரு நீம் ட்ரீக்கு கீழ பம்பரம் இருக்கு இல்லையா? அது வந்து விடுறதுக்காக அந்த பம்பரத்துல நூல் சுத்திட்டு இருக்கான். இப்போ வந்து வசாவா போனதும், அந்த சோச்சாவ கூப்பிட்டு, "என் கையில என்ன இருக்குன்னு பாரு. என் கையில வந்து அந்த 10 பைசா வந்து இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு, "உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்ல இன்னைக்கு ஹக்கி சமைக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத கேட்டதும் வந்து இந்த சோச்சா வந்து அவனோட அந்த பம்பரத்த வந்து அந்த கயிறுலேருந்து ரிலீஸ் பண்றான். அந்த ரிலீஸ் பண்ண விதமே எப்பயும் இல்லாம ஒரு மாரி இன்டிஃபரண்ட்டா இருக்கு. அதனால பசாவாவுக்கு அது என்ன தோணுச்சு அப்டின்னா, இவன் ரொம்ப நம்மள நெனச்சு ஜெலஸ் ஆறான். ரொம்ப பொறாமப்படுறான்னு இவனுக்குள்ளேயே அவன் நெனச்சுட்டு அங்கிருந்து வெளிய வந்துர்றான். நெக்ஸ்ட் இவன் எங்க போறான் அப்டின்னா, என்கப்பா செட்டி அப்படிங்கிற ஒருத்தரோட ஷாப்புக்கு வந்து போறான். அங்க வந்து அந்த செட்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவரோட கடையில இருக்க கேஷ் பாக்ஸ் முன்னாடி வந்து ஒரு சேர்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரு வந்து பார்க்கும்போது ஒரு அப்பர் கிளாஸ் பீப்பிள் மாரி தெரியிறாரு. அவரு வந்து இந்த பூநூல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து போட்டிருக்காரு. அந்த ஒயிட் கலர்ல ஒரு நூல் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து போட்டிருக்காரு. இப்போ வந்து பசாவா வந்து அந்த காயின அவர் முன்னாடி நீட்டி, "எனக்கு வந்து ரோஸ்டட் கிராம் வந்து வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவருன்ட்டு "ராம ராமா" அப்படின்னு சொல்லிட்டு என்னது அந்த கொஞ்சமா அந்த 10 பைசாவுக்கு எவ்வளோ கிராம் வருமோ, அத வந்து மெஷர் பண்ணிட்டு இவனோட பசாவோட ஷர்ட் பாக்கெட்ல வந்து கொட்டுறாரு. நெக்ஸ்ட்டு பசாவா என்ன பண்றான்னா, அதில இருக்க கொஞ்சத்த வந்து எடுத்து வாயில போட்டு மென்னுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணு தோணுது. நம்ம இத சாப்பிட்டோம் அப்டின்னா, நம்ம வீட்ல செய்ற ஹக்கி யாரு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு, அவனோட பாக்கெட்ட டைட்டா புடிச்சுட்டு ஏன்னா டைட்டா புடிச்சா தானே அந்த ரோஸ்டட் கிராம் கீழ கொட்டாது. அந்த பாக்கெட்ட வந்து டைட்டா புடிச்சுட்டு அவங்க வீட்ட வீட்ட பார்த்து ஓடுறான். இப்போ வந்து பசாவா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெரு மூச்சு விட்டுட்டு, அவங்க வீட்ட பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லா வந்து ஒரே புகையா இருக்கு. என்னடா இது புகையா இருக்கு. இந்த புகை வந்து எல்லாத்துக்கும் கண்ணெரிச்சலா இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லாருமே அங்க வந்து பயங்கரமா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவ்ளோ புகை இருக்கு. என்னன்னு போய் பார்த்தோம் அப்டின்னா, அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு அந்த அடுப்புகிட்ட உட்காந்துட்டு, அடுப்பு எரியறதுக்காக அந்த ஒரு பைப் வச்சு ஊதிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வந்து இருமல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்களோட சாரீல வந்து அவங்க முகத்த மூடிட்டு, கஷ்டப்பட்டு அந்த ஹக்கீஸ வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, என்னது பசாவா வந்து அந்த ரோஸ்டட் கிராம் வாங்குனான் இல்லையா? அது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "உன் பிரதர், சிஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் அந்த கிராம் வந்து குடு. குடுத்துட்டு வெளிய போய் எங்க அப்பா கூட உட்காந்துட்டு இரு. கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ஹக்கி வந்து ரெடி ஆயிரும்" அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க வந்து சமைக்கிற வேலைய பார்க்குறாங்க. இப்போ பசாவாவுக்கு வந்து ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா இந்த ஹக்கி மட்டும் தான் இருக்கு. எப்போ இது ரெடியாகும், எப்போ நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவங்க அப்பா, அம்மா முகத்த பார்த்தா அவங்க வந்து டோட்டல் ஆப்போசிட்டா இருக்காங்க. ரொம்ப சேடா இருக்காங்க. பசாவா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து என்னைக்கும் செய்யாத ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போறோம். நம்ம அப்பா, அம்மா முகத்துல சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நெக்ஸ்ட் இவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் சரி, அந்த மரத்து பக்கத்துல உட்காந்துட்டு இன்னமும் அந்த ஜாங்கிரிக்கோசரம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், "எப்பம்மா இது ரெடி ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பசாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முதுகுல வந்து தட்டி குடுத்து உட்கார வைக்கிறாரு. பசாவாவோட அம்மா வந்து ஃபுல்லா அத ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அதில ஜாங்கிரி போடுறது, அது அவன்ல எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரிப்பேர்ல பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பசாவாவுக்கு என்ன அப்படின்னா, அவன் பாக்கெட்ல இருக்க அந்த ரோஸ்டட் கிராம் இல்லையா? அதெல்லாம் அவனுக்கு சுத்தமா மைண்ட்லயே இல்ல. அவன் மைண்ட் ஃபுல்லா அந்த ஹக்கி, அந்த ஸ்வீட் டிஷ்ல மட்டும் தான் இருக்கு. எப்ப அத சாப்பிட போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எச்சு ஊறுதாம். அந்த டைம்ல பசாவோட அப்பா வந்து இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "நம்ம இந்த வில்லேஜ் விட்டு வெளிய போக போறோம். அதனால வந்து நான் வந்து என்ன என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீ வந்து கவுடாஸ் ஹவுஸ்ல வந்து கொஞ்ச நாள் வாழு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கவுடா யார் அப்படின்னா, அந்த ஊர்லயே இருக்கிற கொஞ்சம் பெரிய அப்பர் கிளாஸ் பீப்பிள்ல ஒருத்தரு. அவரோட வீட்ல வந்து கொஞ்ச நாள் பசாவ வந்து இருக்க சொல்றாரு. இத கேட்டதும் பசாவாவுக்கு வந்து அவன் வாழ்க்கையிலே இடி விழுந்த மாரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம அப்பா போய் இப்படி சொல்ட்டாரே! இவங்கலாம் வேற ஊருக்கு போவாங்களாம். நான் மட்டும் கவுடாஸ் ஹவுஸ்ல போய் வாழணுமா? அப்படிங்கிற மாரி அவனுக்கு ஆயிருது. நெக்ஸ்ட் அவங்க அப்பா வந்து நான்லாம் அங்கலாம் போய் வாழ மாட்டேன். நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறான். இவன் இப்படி அடம் பிடிச்சுட்டு இருக்கும்போது, அப்பாவும், அம்மாவும் கண்ண கண்ண பாத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு சிக்னல் வந்து குடுத்துக்கிறாங்க.
அப்படி அந்த சிக்னல் குடுத்தது பசாவாவுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடி வந்து அவங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கிறது இவனுக்கு ஞாபகம் வருது. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்க இவங்கலாம் சேர்ந்து காஸ்பெட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போலாம். அங்க போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறத பசாவோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றத பசாவா கேட்டிருப்பான். எதுக்காக வந்து இவங்க ஊர் மாத்தி போறாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல வெறும் பசியும், பட்டினியும் மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து பொழைக்கிறதுக்காக நாங்க வேற ஊர் போலான்னு முடிவு எடுத்திருக்கோம்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் அவங்க அப்பா வந்து அவங்க ஒய்ஃப்கிட்டயும் சொல்லியிருப்பாரு. அதாவது பசாவோட அம்மாட்டயும் சொல்லியிருப்பாரு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எப்ப சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடி அவங்க அம்மா ரைஸ வந்து கஞ்சி வைக்கிறதுக்காக பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லுவாரு. நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேணாம். நம்ம இந்த ஊர விட்டு வேற ஊருக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பசாவ வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அ என்னதான் இப்படி வந்து அவன் அடம் பிடிச்சாலுமே, அவன் மைண்ட் ஃபுல்லா இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஹக்கி மட்டும் தான் இருக்கு. நம்ம எங்க போனா என்ன, எங்க போய் வாழ்ந்தா என்ன, ஊர விட்டு போனா என்ன, எனக்கு இப்ப ஹக்கி வேணும் அப்படிங்கிற மாரி தான் அவன் இருக்கான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க வீட்ல இந்த மாரி ஒரு நல்ல சாப்பாடு அவங்க செஞ்சதே கிடையாது. அதனால அவன் மைண்ட் ஃபுல்லா அந்த ஸ்வீட் டிஷ் மட்டும் தான் இருக்கு. இப்ப வசாவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விசில்ல இருக்கிறது அந்த கீஸ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு, ஓகே ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பசாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து பிளேட்டுக்காக ரொம்ப சண்டை போடுறாங்க. பசாவா வந்ததும் அவனுக்குன்னு ஒரு அலுமினியம் பிளேட் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துட்டாங்க. இப்ப வந்து திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு மாரி சேடா அவரோட முட்டி முட்டி மேல வந்து தலைய வச்சு படுத்துக்கிறாரு. அத பார்த்ததும் பசாவாவுக்கு வந்து, "ஏன் இவ்ளோ சோகமா இருக்காரு? ஹக்கி ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட வேண்டியது தானே!" அப்படிங்கிற மாரி பார்க்குறான். ஆனா வந்து நம்ப அப்பா அப்பா சோகமா இருக்கிறத தாண்டி, ஹக்கீஸ சாப்பிடணும் அப்படிங்கிற சந்தோஷத்துல வந்து அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த ஸ்வீட் டிஷ்க்கு வந்து வந்துருது. இப்ப பசாவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு துணிய வச்சு அந்த பாத்திரத்த கீழ இறக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பசாவோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் போணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் போணும்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பசாவா என்ன பண்றான்னா, அவனும் ஒரு பிளேட் எடுத்துட்டு அவங்க அம்மா முன்னாடி காட்டி, எனக்கு ஃபர்ஸ்ட் போடுங்கம்மா அப்படிங்கும்போது, அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் நான் வந்து கவுடாஸ் ஹவுஸுக்கு போய் ஒரு மெட்டல் வெசல் குடுக்குறேன். அத அவங்ககிட்ட குடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு. நீ சின்ன குழந்தைங்க மாரி அடம் பிடிக்காத. நீ கொஞ்சம் பெரியவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி கோவமா சொல்றாங்க. என்னதான் அவங்க கோவமா சொன்னாலுமே, அவங்க கண்ல வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஒரு மாரி ஆங்கர் வித் டியர்ஸ்ல வந்து அவங்க சொல்றாங்க, "நீ ஃபர்ஸ்ட் கவுடாஸ் பிளேஸ்க்கு போய் இந்த மெட்டல் விசில ரிட்டர்ன் பண்ணிட்டு வா. நான் அதுக்கப்புறம் உனக்கு போடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு பசாவா என்ன சொல்றான் அப்படின்னா, "எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. நான் சாப்பிட்டு அப்புறமேட்டி போயிட்டு வரேனே." அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல நீ போயிட்டு வந்தே தான் ஆகணுங்கிறாங்க." அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அவனுக்கு தான் கொஞ்சம் போட்டுறேன். ஹேப்பியா அவன் போயிட்டு வருவான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மாவும் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஹக்கி வந்து அவன் பிளேட்ல வைக்கிறாங்க. "இவ்வளோதான் உனக்கு குடுக்க முடியும். நீ சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டு வா." அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து பசாவாவும் இப்பதானே அது பாத்திரத்துலேருந்து அடுப்புலேருந்து அப்படியே இறக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. என்னதான் ஹாட்டா இருந்தாலும் இவனோட எக்ஸைட்மெண்ட் வந்து இவனுக்கு தாங்கல. ஸோ அந்த சூட்டோடயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுறான். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம 2 டேஸ் பட்னியா கிடந்ததுக்கு வந்து என்ன ரீசன்? இந்த ஸ்வீட் டிஷ்ஷ வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு தான். ஒரு வழியா இத சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு, அந்த பிளேட்ல மிச்சம் மீதி இல்லாம இது விரல்ல எதுவுமே மிச்சம் இல்லாம ஃபுல்லா சாப்பிட்டுறான். இப்ப பசங்க வந்து அவங்க அம்மாட்ட வந்து இன்னொரு ஸ்பூன் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு இல்ல உனக்கு கொடுத்ததே போதும். ஃபர்ஸ்ட் வந்து நீ இந்த வெசல கொண்டு போய் கவுடஸ் பிளேஸ்ல குடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. பசங்க வந்து இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. அவர் என்ன த்ரெட்டன் பண்றாரு அப்படின்னா, இப்ப நீ போகல அப்படின்னா உன்னை உதைக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நீ போயிட்டு இந்த வெசல குடுக்கல அப்படின்னா இதை விட ஹெவி வெசல் வந்து நீ எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்ப வந்து பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன் அப்டின்னா, போயிட்டு வரதுக்குள்ள ஹக்கி வந்து தீர்ந்துருச்சுனா என்ன பண்றது? எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இப்ப அவனுக்குள்ள அவனே பேசிக்கிறான். இல்ல, இல்ல நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துட்டோம்னா, நம்ம வந்து சாப்பிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் வரோமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹக்கி வந்து இருக்கும். நம்ம நெறைய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே நெனச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி பசாவா அந்த வீட்ட விட்டு கிளம்பும்போது, அவங்க அம்மா வந்து அவன கூப்பிடுறாங்க. எப்படி இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு டோர் பக்கத்துல நின்னுட்டு, அவங்களோட சாரி இருக்குல்ல, சாரி வந்து வாயில வச்சிருக்காங்க. ஒரு மாரி அலற மாரி, ஃபீல் பண்ற மாரி நின்னுட்டு இருக்காங்க. அப்படி வந்து, "பசாவா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பசாவா என்ன நெனைக்கிறான் அப்படின்னா, ஒருவேள நம்ம அம்மா வந்து முன்ன கம்மியா தானே ஹக்கி வச்சாங்க. மறுபடியும் ஹக்கி தர்றதுக்கு தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா வந்து அவங்க எதுவுமே சொல்லாம அழுந்துட்டு மட்டும் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க இல்லையா? கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பசாவா தலை மேல கை வச்சு, ஒரே ஒரு வேர்ட் மட்டும் சொல்றாங்க. "நீ போயிட்டு வா" அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இப்போ வந்து பசாவா அவங்க அம்மா அலறத பார்த்து அவங்க அவங்க கிட்ட கேட்குறான். ஏம்மா அலறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா வந்து அவங்க அம்மா எந்த ஒரு ஆன்ஸரும் சொல்லல. ஸோ வந்து இவன் அந்த வெசல் எடுத்துட்டு, என்னது கவுடாஸ் ஹவுஸ்க்கு வந்து கிளம்புறான்.
போகும்போது என்ன சொல்றான், அவங்க அம்மா அழறதெல்லாம் பிரச்சனை இல்ல. போகும்போது என்ன வந்து மறக்காம சொல்றான் அப்டின்னா, எனக்காக வந்து சம் ஹக்கி வந்து எடுத்து வைங்க அப்டிங்கிறத மட்டும் கரெக்ட்டா சொல்லிட்டு போறான். இவங்க அம்மா இப்ப என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஒரு வேள நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன சொல்லியிருந்தோம் அப்டின்னா, ஏற்கனவே அவன் 2 நாள் வந்து ஃபுட் இல்லாம இருக்கான். ஒரு வேள வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா, அந்த விசில தூக்கிட்டு அவனோட ஓன் பாடிய கூட அவனால கேரி பண்ணிட்டு போயிருக்க முடியாது. நல்ல வேள நம்ம அப்ப சொல்லல. கொஞ்சமா சாப்ட்டுருக்கான் அப்டின்னு சொல்ட்டு இவங்க வந்து நெனைக்கிறாங்க. இப்படி அவன் போற வழியில பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்க்கறான். முன்னாடி சோச்சா கிட்ட எப்படி சொன்னானோ அதே மாதிரி இவன்கிட்டயும் எங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமைச்சிருக்காங்க தெரியுமா, எங்க வீட்ல ஹக்கி சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றான். இவனுக்கு என்ன அப்படின்னா அந்த ஹக்கி சமைச்சது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாத்துக்கிட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால பார்க்குற பசங்க கிட்ட எல்லாம் இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து கவுடாஸ் ஹவுஸ்க்கு அவன் போயிட்டான். அங்க வந்து அந்த கவுடாஸ் ஹவுஸ் கேட்டு கிட்ட வந்து ஒரு பிரவுன் டாக் வந்து இருக்கும். அந்த டாக பார்த்ததுமே பசாபாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. ஐயையோ இங்க நாய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து இவனை பார்த்ததும் வாலாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பசாபாவுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி ஓகே நம்மள அதுக்கு வந்து தெரியுதாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த கேட்குள்ள போறதுக்கு வந்து பசாபாவுக்கு வந்து ஒரே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீ வந்து கவுடாஸ் ஹவுஸ்ல தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமும் இந்த நாய் பயமும் சேர்ந்து இவனுக்கு அங்க உள்ள போறதுக்கே ஒரு மாதிரி பயமாகுது. போனதும் இவன் கொண்டு வந்த வெசல்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிடறான். இப்ப கவுடா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. முன்னாடி பின்னாடி ஆட முடியும் அந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. பசாவை பார்த்தது இவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா, என்னைக்கு நீங்க வரப்போற, உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு நீங்க வந்து இருக்க போறேன்னு, என்னைக்கு வரப்போறேன்னு கேட்கறாரு. இப்போ பசாவாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவருக்கு அந்த நாயே பரவாயில்ல, அந்த நாயை விட இவர் ரொம்ப பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுறான். அவர் கேட்டதுமே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு எங்க அம்மா என்கிட்ட வந்து சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி அவன் சொல்லி 2 ஸ்டெப் பின்னாடி வர்றத கவுடா பார்த்துட்டு டக்குன்னு அவர் சேர்ல இருந்து எந்திரிச்சு அவனை வந்து நிறுத்துட்டாரு. நீ எங்கடா போற, உங்க அப்பா வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனுக்கு பதிலா உன்னை என்கிட்ட வித்துட்டாங்க, நீ உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கிளம்பி இருப்பாங்க ஊரை விட்டு, நீ எங்க போற, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்றாரு. இப்போ பசாவாவுக்கும் ரொம்ப பயமாயிருது. அவன் அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து நான் ரொம்ப லவுடா அழணும்னு தோணுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா கவுடா வந்து ஒரு பெரிய மீசை வச்சிருக்காரு. அந்த மீசையை பார்த்தா இவனுக்கு இன்னும் பயமாயிருது. ஸோ கத்தி அழணும்னு கூட அவனுக்கு தோண மாட்டேங்குது. இப்போ கவுடா கிட்ட என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, கவுடா நான் உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன், நான் எங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டோட எண்டை வச்சு அவனோட கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி பயத்துல வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப கவுடா என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்தால வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீ வந்து உங்க பேரண்ட்ஸ் கூட போகணும்னு ஆசைப்படுறேன்னா யாரு வந்து என்னோட கடனை கட்டுறது, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, இங்க ஒர்க் எல்லாம் அவ்வளவு ஹெவியாலாம் இருக்காது, நீ ஜஸ்ட் என்னோட வந்து ஆடு மாடுலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தீனி போட்டா மட்டும் போதும். அஹ் நீ ஏன் உன் பேரண்ட்ஸ் கூட போகணும்னு நினைக்கிற, இங்க வேலையெல்லாம் அவ்வளோக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறாரு. இப்ப பசாவாவுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா கவுடா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வராரு இல்லையா, ஒருவேளை நம்மள புடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நான் வந்து இங்க ஒர்க் பண்ண மாட்டேன், நான் எங்க அப்பா அம்மா கூடயே போறேன், நான் வந்து இந்த பிளேஸ்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பசாவா வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அங்க இருந்த டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஆனா அவன் வந்து கேட்ச் பண்ண முடியல. அவ்வளோ ஃபாஸ்டா பசவா ஓடிடுறான். இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னா அவர் தான் சொல்லிட்டாரோ, நீ போன அப்படின்னா உன் ஃபேமிலி அங்க இருக்காது, ஏற்கனவே அவங்க கிளம்பி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா. இப்போ இவனுக்கு என்ன பயமா இருதுன்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே போறாங்க. ஒருவேளை அங்க யாருமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவன் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு கவுடா கிட்ட இருந்து தப்பிச்சு பசாவா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டு கதவை வந்து பாக்குறான். அது லாக்ட் இல்ல ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இவன் என்ன கன்க்ளூஷன் வந்துடுறான் அப்படின்னா, கவுடா வந்து நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரு, நம்ம ஃபேமிலி எங்கேயும் போல இங்கதான் இருக்காங்க, ஏன் அப்படின்னா டோர் லாக்ல இல்ல ஓப்பன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனசு வந்து தேத்திக்கிறான். இப்போ இந்த செகண்ட் அவனுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னா, நமக்கு ஹக்கி இருக்குமா இருக்காதா, எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்களோ, நமக்கு வச்சிருப்பாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி பசாவா நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ல இவனுக்குன்னு ஒரு ஃபேவரட் டாக் ஒன்று இருக்கு. அந்த டாக் வந்து மூச்சு விட முடியாம நடக்க முடியாம வந்து என் பசாவோட காலில் விழுந்து இறந்துருது. இப்போ அவனோட ஃபேவரட் டாக் இறந்ததை பார்த்துட்டு இவன் வந்து அந்த டாகை தட்டுறான், பயங்கரமா தட்டுறான், அதுகிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த டாக் மவுத்துல வந்து அந்த ஹக்கியோட கிரைன் சொட்டிட்டு இருக்கிறத பார்க்கல. என்ன கத்துறான் அப்படின்னா, அப்பா இங்க வந்து பாருங்க இந்த நாய் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறான். இதோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்றாங்க. கன்க்ளூஷன் சொல்லாமே கம்ப்ளீட் பண்றாங்க. ஆனா ரீடர்ஸ் நமக்கு கன்க்ளூஷன் என்னன்னு தெரியும். இந்த ஸ்டோரிஸோட தீம்ஸ்ன்னு பார்க்கும்போது அப்பர் கிளாஸ் பீப்புள் லோவர் கிளாஸ் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாவர்ட்டி வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னதான் வந்து பாவர்ட்டி இருந்தாலுமே ஒரு பேரண்ட்ஸோட அஃபெக்ஷன் அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக சாகும்போது கூட தன் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சது செய்யணும், பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்ச அவங்களோட லவ் அண்ட் கேரை வந்து சொல்லியிருப்பாங்க.
இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தீம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.